பிக் பாஸ் லாஸ்ட் சீசன்ல உங்களுக்கு யார பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? எனக்கு வந்து கானா வினோத்த ரொம்ப பிடிக்கும். அவர் பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் காமெடி பண்ணுவாரு பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஏதோ ஒரு பாட்டு பாடியிருக்காரு போல இருக்கு. அத பார்த்துக்கிட்டு இருந்தேன் உட்காந்து. இனியாப்பா நேத்து ஃபங்ஷன் போயிருந்தாங்களா, அதில ரிட்டர்ன் கிஃப்ட் குடுத்துருந்தாங்க. நம்ம ஊர் சைட்லாம் வளகாப்புக்கு மட்டும் தான் ரிட்டர்ன் கிஃப்ட் குடுப்போம். அந்த மாரி தாளம், எதுனா பாத்திரம் அந்த மாரி. ஆனா இந்த பக்கம் எல்லா ஃபங்ஷனுக்குமே எதுனா ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் குடுத்துடுறாங்க. இனிமே யார் ஃபங்ஷன் வச்சாலும் இந்த பாத்திரத்துக்காகவே இனியாப்பாவ அனுப்பணும். காதுகுத்து ஃபங்ஷன் தானே போயிருந்தாங்க. குட்டீஸோட பேர் போட்டுட்டு கீழ ஓரிக்கோட்டைன்னு போட்டிருந்தாங்க. நம்ம ஊர் சைடு ஒரு ஓரிக்கோட்டை இருக்கு. ஆனா இது விருத்தாச்சலம் சைடு போல இருக்கு. அப்புறம் ஸ்பெஷலா இந்த மிளகா ஊறுகாய் கொண்டு வந்திருந்தாரு அங்க இருந்து. நம்ம ஊர் சைடுலாம் பந்தியில கண்டிப்பா இந்த ஊறுகாய் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட டேஸ்ட்டு. மதியம் லெமன் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. எடுத்து வச்சிருக்கேன். எப்படி 2 நாள்ல காலி பண்ணிருவேன்னு நெனைக்கிறேன். மத்தியானம் மீன் வந்துச்சு வாங்கியிருந்தேனா, மீன் குழம்பு தான் வைக்கலான்னு சின்ன வெங்காயம்லாம் உரிச்சிட்டு இருந்தேன். இனியாப்பா வரலைன்னு சொன்னோனே, அத அப்படியே வதக்கி சட்னிய அரைச்சுட்டு கோதுமை தோசைய ஊத்தி குட்டீஸுகளுக்கு குடுத்துட்டு நானும் சாப்பிட்டாச்சு. இனியாப்பா இல்லைன்னா எங்க வீட்ல நான்வெஜ்ஜே நாங்க செய்ய மாட்டோம். அது என்னமோ அவர் இல்லைன்னா சாப்பிடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதனால தான். மீண்டும் சந்திப்போம். டாடா.